உண்மையிலேயே யாருக்கு இங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான். போச்சுடா. கடந்த 5 ஆண்டுகள்ல 60,000லேருந்து 80,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று. சார் என்ன சொல்றாங்க, எல்லாம் கரெக்ட், ஆகவே அதிமுக ஓட்டு போடுங்கன்னு அண்ணன் சொல்றாரு. வெயிட் பண்ணுங்க. அதிமுக மந்திரிகள் யாருமே ஊழல் செய்யலையா? நீங்க செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்ட மாதிரி அவர் மேல ஒத்தை மனுஷன் வேன்ல நின்று அதுக்கு எதுக்குங்க இவ்வளவு பெரிய அரசு இயந்திரம் பயப்படுது? அதுக்காக தான் பொம்மை எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னா ஏங்க 20 கோடியை ஏமாத்திட்டீங்க, 30 கோடியை கணக்காட்டல, 30 கோடியை கணக்காட்டல. எங்களுக்கு நீங்க கோடி என்று ஏதோ கணக்கு சொல்றீங்க. உங்களை சுத்தி பூராமே 41 பாடி, தஞ்சாவூர்ல 6 பாடி, மதுரையில் 2 பாடி. உங்கள் அரசியல் பாடியை சுத்தியே இருக்கு. மாற்றம் வேணும் தான் சார். ஆனால் அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தகுதியானவரா? தங்கத்தை தரமில்லை என்று சொன்னால் நீங்கள் உரைகளாக இருக்கணும். நீங்க துருப்பிடித்த தகரத்தின மோசமானவர். ஒரு ஏழை பிள்ளை, ஒரு பிள்ளை உன் மேல வசிக்கப்பட்டு உன் நடிப்பில் ஆசைப்பட்டு வர்றான்னு சொன்னா அவனுக்கிட்ட போய் 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறிய. நீ ஆட்சிக்கு வந்தால் எதை தீய சக்தி. போன தேர்தலில் கருப்பு சிவப்பு வண்ணம் பூசிய சைக்கிளில் போய் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டது உங்க தலைவர் தானே. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போடும்போது திமுக தூய சக்தியா, நீங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே அது தீய சக்தியா மாறிடும். இது சுயநலம் இல்லையா?